அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒலு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பொழுது, நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. ஒலு முறியாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு ஒலுவே போதுமானதாக இருந்தது என்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறியதாக அம்ர் இப்னு ஆமீர் கூறுகிறார். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 214. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒலு செய்ய வேண்டும் என்பது அனைவரும் தெரிந்த தகவல். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒலு செய்தார்கள் என்று சொல்லுவதன் மூலம் நாம் பெறக்கூடிய பாடம் என்ன என்று பலருக்கும் கேள்வி எழலாம். அன்பானவர்களே, அதை தொடர்ந்து வரக்கூடிய வாசகம் நம்முடைய கேள்விக்கு பதிலாக அமைகிறது. ஒலு முறியாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு ஒலுவே போதுமானதாக இருந்தது என்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து பார்க்கும் பொழுது, ஒலு முறியாமல் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒலு செய்யக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் ஒரு தொழுகைக்காக செய்த உலு முறியாமல் இருந்தாலும் அடுத்த தொழுகைக்காக மேலும் உலு செய்து கொள்வது நபி வழி என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எப்படியும் உலு செய்ய போகிறோம், எனவே இயற்கை தேவைகளையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு ஒலு செய்யலாம் என்று முடிவெடுத்தால் அது ஒலுவிற்கு மேல் ஒலு செய்ததாக ஆகாது. பொதுவாக தொழுகைக்காக ஒலு செய்தோம் என்ற கணக்கில் வரும். இந்த நபி வழியை பின்பற்றியதாக ஆகாது என்பதையும் கூடுதல் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.